ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் டுடே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மாங்காய் பொடி, அதாவது ஆம்ச்சூர் பவுடர் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம கடையில் போய் வாங்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மாங்காய் இருந்ததுன்னா வீட்லேயே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கிளிமூக்கு மாங்காய் 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு குண்டு மாங்காய் இருந்ததுன்னா அந்த மாதிரி மாங்காய்ஸை எடுத்துக்கோங்க. ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். எனக்கு இந்த மாங்காய் தான் கிடச்சிது, நான் அதனால் இதை எடுத்துக்கிறேன். மாங்காயோட 2 பக்கம் காம்பையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பீலர் எடுத்து அந்த தோலை சீவி எடுத்துக்கலாம். நீங்கள் தோலை போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தோலை எடுத்துக்கல. இதே மாதிரியே மாங்காய் ஃபுல்லாக நம்ம சீவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாங்காவையும் நம்ம சீவி எடுத்துலாம். இப்போ அதே காய் பீலரை எடுத்து நல்லா சீவி எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுனால மாங்காய் ஒரு 4 நாள் எடுத்துக்கும் காயறதுக்கு. அதே இந்த மாதிரி தோலை சீவி எடுத்தோம்னா 3 நாள் 2 நாள்லேயே நல்லா காஞ்சிரும், நல்லா வெயில் இருந்ததுன்னா. அதனால் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. 2 மாங்காவையும் இதே போல் நம்ம சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குது. இது 3 நாள் நல்லா காயணும். பாருங்கள் ஃபுல்லாக நான் தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். இப்படியே நம்ம போட்டு காய வைக்கக்கூடாது. அதனால் தனியாக ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். சீவன மாங்காயை நம்ம நல்லா பரப்பி விட்டுக்கலாம் அந்த தட்டில். நீங்கள் வெள்ளை துணியில் போட்டு காய வைக்கலாம். தட்டத்தில் போடுறதுனால அந்த தட்டத்தோட ஹீட்டும் நல்லாவே இறங்கும். இன்னொரு தட்டம் ஆச்சு, அதனால் இன்னொரு தட்டத்துலையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது 2லேருந்து 3 நாள் நல்லா வெயிலில் காய விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி காஞ்சிருக்கு. எனக்கு 3 நாள் எடுத்துக்கிச்சு. பாருங்கள் மாங்காய் இப்படி அழுத்தினோம்னா உடையணும், அந்த அளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கு. நல்லா காஞ்சிருந்தா தான் நமக்கு பொடி நல்ல நைஸாக வரும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா அரைய விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வடி இல்லைன்னா சல்லடை எடுத்து இதை சலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நரன்னு இருக்கும் மிக்சியில் அரைக்கிறனால, அதனால் நாம் சலிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி 2 மாங்காய் தான் கிடச்சிது, அதனால் நான் 2 மாங்காய் வச்சு செஞ்சேன். நீங்கள் நிறையா குவான்டிட்டி போட்டு செய்யுங்க. பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சுல்ல.
பாருங்கள் எவ்வளோ நைஸாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பவுடர். சூப்பரான மாங்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எல்லாரும் ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க. கடையில் வாங்கினோம்னா ரேட் அதிகமாக தான் வரும். நம்ம வீட்லேயே மாங்காய் வச்சு செஞ்சிடலாம். இது வந்து புளிக்குழம்புல இல்லைன்னா ஜூஸில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.